வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கவலை தெரிவித்தார். சென்னை பல்கலைக்கழக குற்றவியல் துறை நடத்திய 6வது சர்வதேச மற்றும் 45வது அகில இந்திய குற்றவியல் மாநாட்டில் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதங்களில் ஏற்பட்டுள்ள ஆபத்தான போக்கை எடுத்துரைத்தார். இருப்பினும் பல வட மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் குற்ற விகிதம் ஒப்பீட்டளவில் குறைவாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய குற்ற ஆவணக் காப்பகத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக உதயநிதி சுட்டிக்காட்டினார். 2020ஆம் ஆண்டில் நாட்டில் 3.71 லட்சம் வழக்குகள் பதிவாகின. இது 2021இல் 4.28 லட்சமாக அதிகரித்தது. 2022ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 4.45 லட்சமாக மேலும் உயர்ந்துள்ளது. இது ஒரு தொந்தரவான முறையை பிரதிபலிக்கிறது. 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளுக்கான குற்றத்தரவை NCRB இன்னும் வெளியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அறியப்படாத காரணங்களுக்காக இந்த புள்ளி விவரங்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவது கவலைகளை எழுப்பியுள்ளது. இருந்தபோதிலும் கிடைக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை குறிக்கின்றன. இதற்கு உடனடி கவனம் தேவை. குற்ற விகிதங்களின் ஒட்டுமொத்த அதிகரிப்பை ஒப்புக்கொண்டாலும் வட இந்தியாவின் பல மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்ற விகிதங்களை குறைவாகவே பதிவு செய்துள்ளது என்பதை உதயநிதி வலியுறுத்தினார். இது மாநிலத்தின் ஒப்பீட்டளவில் சிறந்த சட்ட அமலாக்கம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது என்று அவர் பரிந்துரைத்தார். இருப்பினும் நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தொடர்ச்சியான விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் அவசியத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தினார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். மேலும் அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க மாநிலங்கள் கூட்டாக செயல்பட வேண்டும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.